சபரியை நான் ஒரு மிச்சர் கண்டஸ்டன்டா தான் பார்த்தேன். ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து பயங்கர ஆக்டிவா இருந்தாப்ல. அந்த ஃபர்ஸ்ட் மார்னிங் டாக்ல கூட யாரு டைட்டில் வின்னர் ஆவான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் சபரி பேர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா சபரி எங்க இருந்தாரு என்ன நடந்து தெரியல, அப்படி இப்படி கடந்து கடைசி வரைக்கும் வந்துட்டாரு, 13வது வாரம் வரைக்கும் வந்துட்டாரு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு. பட் நேத்து இந்த டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிச்சது அந்த மனுஷன் டாஸ்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. பிளஸ் நேத்து நடந்த இன்சிடென்ட்ல அவர் டாப்பர். அந்த மனுஷன் நினைச்சிருந்தா இறங்கி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கானா வினோத் போய் பாரு போய் இறங்கி அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா கானா வினோத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. பட் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிக்காம கீழே ஒரு புள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு டப்புன்னு கதவை திறந்து போனார் பாத்தீங்களா. அந்த டைம்ல எல்லாருடைய மனசையும் அந்த மனுஷன் வந்து சம்பாதிச்சிட்டாரோ. ஏன்னா இப்ப அந்த மனுஷன் டைட்டில் வின் பண்றது கூட சான்சஸ் இருக்கோ அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது 90 நாள் கஷ்டப்பட்டு ஆடணும். ஆனா நீ ஒரே நாள்ல டிக்கெட் பின்னாலே விட்டு கொடுத்தாலும் கருத்துல எங்க பிடிச்சிட்டாடா பாத்தியா, மக்கள் மனசை பிடிச்சிட்டேன்ற மாதிரி நேத்து பயங்கரம். அந்த இடத்துல மட்டும் கிடையாது, எஸ்பெஷலி அந்த 3 பேரும் போய் நின்றுகிட்டு வம்பிழுத்தாங்க பாருங்க. கமருதீன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு பாக்குறதுக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.